ஷாட்டில் அவுட் ஆகியிருக்கிறார் சிவம் டூபே. ஸ்டீபன் பிளமிங்கே எழுந்து போய் விடுவார் போல இருக்கிறது. டூபேவை பார்த்து ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு மாற்றம். இந்த நேரத்தில் டூபே அவுட் ஆகி செல்லும் வேளையில் என் நண்பன் அபினவ் முகுந்தனை உள்ளே கூப்பிடுகிறேன். பாருங்கள் ஐயா. அருமையான ஒரு கேரம் பால். சிவம் டூபே ஒரு பெரிய சுத்துனாருங்க. ரெண்டாவது வாட்டி ஒரு பேட்டர் போல்ட் ஆகி பார்க்கிறோம். அல்லா கசன்ஃபர் ரெண்டாவது பிரேக் த்ரூ. ருத்ராஜ் கைக்வாட். இப்போ சிவம் டூபே 5 ரன்னுக்கு அவுட். டூபே 91 for 3 CSK. மச்சானோடு கூல் 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 மாதிரி சிவம் டூபே மூன்றாவது விக்கெட்டா போனதுக்கு அப்புறம் டுவெல் ப்ரூவிஸ் வந்திருக்கிறார். டுவெல் ப்ரூவிஸ் இன்னும் இந்த டோர்னமெண்ட்ல ஹைப்லயே வாழ்ந்துங்கிறார். எல்லாரும் அவருக்கு ஹைப் ஏத்துறாங்க. ஆனா அவர் இதுக்கு ரன் அடிக்கல. இந்த மேட்ச்ல அடிப்பாருன்னு நம்புவோம். கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஆர்ஜே பாலாஜன் சொன்னேன். என் கூட அபினவ் முகுந்தன் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் டு தி பார்க் ஜென்டில்மேன் ரப்பர். நல்ல ஷாட். பட் ஆள் இருக்காங்க 6 ஓவருக்கு மேல. பின்னாடில ஆள் வச்சிருப்பாங்க. அபினவ் முகுந்தா நல்ல ஸ்டார்ட். சிஎஸ்கே கொஞ்சம் ஸ்லோவா ஆடாம ஃபாஸ்டா ஆடி இருக்காங்க. ஆனா விக்கெட் போயிடுச்சு. ஆக்சுவலி எல்லாருமே வந்து வேகமா ஆட பாக்குறாங்க. ஒரு சஞ்சு சாம்சன் 45 சூப்பரா ஆடிட்டு இருக்கும் போது இன்னொரு சைடுல ஆக்சலரேட் பண்ண முயற்சி செய்யறாங்க. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னா 3 விக்கெட்டுக்குமே வந்து நீங்க ஸ்பின்னு கொடுத்துருக்கீங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா ஆடி இருக்காங்க. ஸ்பின்ன சுமாரா ஆடி இருக்காங்க சிஎஸ்கே. ஸோ அதுவும் ஸ்பின் ஸ்பெஷலிஸ்ட். அவரு தான் இப்போ ஸ்பின்னுக்கு அவுட் ஆயிருக்கிறாரு. அதில் தான் கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருக்கு. டூபே போன மேட்ச் அவர் ஜெயிச்சு கொடுப்பாரு தான் நான் நினைச்சேன். ஆனா 3 விக்கெட் இதுக்கும் போனது ஸ்பின்னருக்குனாங்க. அந்த 3 விக்கெட்டையும் பார்க்குற முதல்ல ருத்ராஜ் கைக்வாட் எதை எப்படி ஆடலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அடிச்ச ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் போச்சு. அடுத்ததா சர்ஃப்ராஸ் நல்ல ஸ்வீப் ஆடுவாருங்கன்னு நாங்க புகழ்ந்தோம். அடுத்த பாலே அவுட். மூணாவதா ருத்ராஜ் கைக்வாட் மாதிரியே ஒரு ரெக்லஸ் ஷாட் மாதிரி அடிச்சு சிவம் டூபன் போனார். இன்ஃபேக்ட் சர்ஃப்ராஸ் மாதிரி பரவாயில்லன்னு ஆர்ஜே. ரன் ரேட் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ விக்கெட் பெருசா விடாம இங்க ஒரு கன்சாலிடேஷன் ஒரு 10 ஓவர் வரைக்கும் ஆடுங்க. ஒரு 110க்கு எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீங்க 220 230 அடிச்சா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் மேல அந்த பிரஷர் இருக்கும். ஒரு பெரிய நாக் எதிர்பார்ப்பு அப்படின்னும் போது சாம்சன் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பேட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த கட்டயத்துல. என்ன மாதிரி பேசுறீங்க? ஆமா, என்ன பண்றது? கட்டயத்தில் என்று மாட்டிக்கொண்டார் என் நண்பன். 9 ஓவர் முடிவில் 96க்கு 3.